பாசத்திற்குரிய மாணவ மாணவிகளே, முப்பரிமாண நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 12th இயற்பியலில் ஒளியியல் என்பது மிக முக்கியமான ஒரு பிரிவாகும். அந்த ஒளியியலில் முப்பட்டக பருப்பொருளின் ஒளிவிலகல் எண்ணை ஒளிவிலகல் எண்ணின் ஸ்னெல் விதியை பயன்படுத்தி எவ்வாறு வருவிப்பது என்பதை அறிவதற்கு முன்பாக நாம் ஒளியியலின் பிரிவுகள் என்ன அப்படிங்கிற அடிப்படை அறிவு நமக்கு தேவை. ஒளியியலில் 2 பிரிவுகள், ஒன்று கதிர் ஒளியியல், மற்றொன்று அலை ஒளியியல். கதிர் ஒளியியல்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒளிக்கதிரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பிரிவு தான் ஒளியியலின் பிரிவு தான் கதிர் ஒளியியல் என்பது. எதிரொலிப்பு என்றால் என்ன? ஒரு கதிர் ஒரு எதிரொலிக்கும் தளத்தில் படும்பொழுது அந்த படக்கூடிய புள்ளிக்கு வழியாக அந்த தளத்திற்கு எதிரொலிப்பு தளத்திற்கு செங்குத்தாக ஒரு கோடு வரையும் பொழுது அந்த செங்குத்து கோட்டுடன் அந்த படுகதிர் ஏற்படுத்தக்கூடிய கோணம் படுகோணம் ஸ்மாலை அதே தளத்தில் பட்டு அதே ஊடகத்தில் எதிரொலிச்சு செல்லக்கூடிய கதிருக்கும் செங்குத்து கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணமான எதிரொலிப்பு கோணம் ஸ்மால் ஆர், இந்த ரெண்டும் சமமாக இருக்கும் என்பதை பற்றி சொல்லக்கூடியதான் எதிரொலிப்பு விதி. அப்போ எதிரொலிப்பு விதியின்படி படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். இதை தெளிவாக அந்த படத்தில் பாருங்கள். படக்கூடிய கதிர் அந்த சமதளாடியில் பட்டு அதே ஊடகத்தில் எதிரொலிச்சு செல்லுது. ஒரு செங்குத்து கோடு, அந்த டாட்டட் லைன்ஸ் வரையப்படுகிறது. அந்த வரையக்கூடிய செங்குத்து கோடானது படக்கூடிய புள்ளி வழியாக தளத்திற்கு குத்தாக செல்கிறது. படுகோணம் என்பது படுகதிருக்கும் செங்குத்து கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் படுகோணம், எதிரொலிப்பு கதிருக்கும் செங்குத்து கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் எதிரொலிப்பு கோணம் ஸ்மால் ஆர். இந்த ரெண்டும் சமமாக இருக்கும் என்பதுதான் எதிரொலிப்பு விதி. இதை படத்திலிருந்து முதல்ல இந்த 2வது படத்துலையும் அது தெளிவாக இருக்குது. ஏஓ என்ற கதிர் படுகதிர், ஓஎன் என்பது செங்குத்து கோடு, ஆங்கிள் ஏஓஎன் என்பது படுகோணம் ஐ, ஆங்கிள் என்ஓபி என்பது எதிரொலிப்பு கோணம் ஸ்மால் ஆர், ரெண்டும் சமம். அடுத்த ஒரு முக்கிய அளவு என்பது திசை மாற்ற கோணம். இப்போ நம்ம எதிர்காட்டில் சைக்கிளில் போகிறோம் அல்லது எதிர் நீச்சல் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் செல்லக்கூடியது நேர்கோட்டாகத்தான் இருக்க வேண்டும், நேர்கோட்டில் தான் தொடங்குவோம். ஆனால் எதிர் அலையின் காரணமாக எதிர்காற்றின் காரணமாக நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம செல்லக்கூடிய திசையிலிருந்து விலகி செல்கிறோம். இதுதான் உண்மை. அப்போ எவ்வளவு விலகி போகிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு பயன்படுவதுதான் திசை மாற்ற கோணம். அப்போ செல்லக்கூடிய படுகையின் திசைக்கும் எதிரொலித்து செல்லக்கூடிய அல்லது விலகக்கூடிய கதிருக்கும் இடைப்பட்ட கோணம் என்பது தான் விலகு கோணம். இங்கே பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்கல்ல, ஏஓசி என்பது தான் படுகதிரின் திசை. எதிரொலிச்ச கதிர் ஓபியில் போகுது, ஓசியில் போக வேண்டியது ஓபி போகுது. அப்போ எவ்வளோ தூரம் விலகி இருக்குது அப்படின்னு சொன்னால் டி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 2i. ஏன்னா நம்ம அந்த விதியை அப்ளை பண்ணோம், படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். அதனால் அந்த ஏஓசி என்பது 180 டிகிரி, அதில் 2i அதாவது i ஈக்குவல் டு ஆர், அதனால் 2iயை கழிச்சிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய திசை மாற்ற கோணம் டி என்பது 180 டிகிரி மைனஸ் 2i. இதை தெளிவாக மற்றொரு படத்தில் நான் கொடுத்துருக்கலாம், அதில் தெளிவாக இருக்குது பாருங்கள். இதில் ஆல்ஃபா என்பது என்னன்னா, அது நோக்கு கோணம்னு சொல்கிறோம். படுகதியின் திசைக்கும் அந்த தளத்திற்கும் எதிரொலிக்கக்கூடிய தளம்னு சொல்கிறோம்ல, அதற்கும் இடைப்பட்ட கோணம் ஆல்ஃபா. அதே மாதிரி எதிரொலித்து செல்லக்கூடிய கதிருக்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் ஆல்ஃபா. அப்போ இங்கே என்ன வரும்? டி இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா. இதில் ஒரு சின்ன விதி பயன்படுது பாருங்கள். எதிர்கோணங்கள் சமம். அந்த அடிப்படையில் ஆங்கிள் ஒய்ஓசியும் ஆல்ஃபா தான், ஆங்கிள் பிஓஒய்யும் ஆல்ஃபா தான். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா. அதாவது திசை மாற்ற கோணம் என்பது நோக்கு கோணத்தை போல 2 மடங்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் காரணி என்பது ஒளி விலகல் எண். ஒளி விலகல் எண்ணா என்னது? அது ஊடகத்தின் தன்மையை பொறுத்தது. என் அப்படின்னு சொல்லுவோம், மியூ அப்படிங்கிறதையும் லெட்டர் யூஸ் பண்ணுறாங்க. என் இஸ் ஈக்குவல் டு சி பை வி.
சின்னா என்னது? ஒளியின் திசைவேகம். v என்பது ஒவ்வொரு ஊடகத்திலும் ஒளி செல்லும் பொழுது திசைவேகம் மாறுபடும். அதனால் ஊடகத்தில் ஒளி செல்லும் பொழுது உள்ள திசைவேகம். அப்போ ஒளிவிலகல் எண் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், வெற்றிடத்திலோ காற்றிலோ ஒளியின் திசைவேகத்திற்கும் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் உள்ள விகிதம் என்பதுதான் ஒளிவிலகல் எண். அது ஒவ்வொரு ஊடகத்துக்கும் மாறுபடும். ஒளிவிலகல் விதி என்ன? படுகோணமும் எதிரொலிப்பு கோணம் என்பது எதிரொலிப்பு விதின்னு சொன்னோம். ஒளிவிலகல் விதி, ஒளி விலகல்னா என்னது அப்படின்னு சொன்னால், எப்பொழுது ஒளி கதிர், படும் கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்கிறதோ அப்பொழுது விலகல் ஏற்படுகிறது. காற்றிலிருந்து தண்ணீருக்குள்ள ஒரு ஸ்கேலை வச்சு அந்த தண்ணீரில் வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெண்டார மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அப்போ அதுதான் விலகல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒளிக்கதிர் வந்து காற்றிலிருந்து கண்ணாடிக்குள்ளேயோ தண்ணிக்குள்ளேயோ, அதாவது ஊடகங்கள் மாறுபடும் பொழுது ஒளி விலகல் ஏற்படுகிறது. ஒளி விலகல் விதி என்ன? அதாவது ஸ்னெல் விதி. படுகதிர், விலகுகதிர், விலகு தளம், விலகு தளத்திற்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு இவை அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும். அதுபோலவே முதல் ஊடகத்தின் படுகோணங்கள் சைன் மதிப்பிற்கும், இரண்டாவது ஊடகம் அது அடர் குறைந்ததாகவோ அதிகமாகவோ இருக்கலாம், இரண்டாவது ஊடகத்தின் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் உள்ள விகிதம் மாறாத எண். அதுதான் ஒளிவிலகல் எண் என்பது. இதனுடைய பேரண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் n1 வச்சுக்கிட்டோம்னா n1 × sin i = n2 × sin r. இதிலிருந்து தான் sin i / sin r = n2 / n1. அதாவது இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எதனை பொறுத்து? முதல் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து, n2 / n1. இப்போ முதல் ஊடகம் பொதுவாக காற்றாக இருந்தால் அதனுடைய மதிப்பு 1. அதனால என்ன பண்ணிடுவோம்? sin i / sin r = n2 அப்படின்னு போடலாம். n(2) with respect to 1 அப்படின்னு போடுவோம். ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் என்பது படுகோணத்தின் சைனுக்கும் விலகுகோணத்தின் சைனுக்கும் உள்ள விகிதம் என்பது தான் சரியாக இருக்க முடியும். ஒளிவிலகலை பற்றி ஒரு அழகான ஒரு படம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா, படுகதிர் வரக்கூடிய ஊடகம் n1, அதாவது அடர்குறை ஊடகமாகவும், ரெண்டாவது ஊடகம் எந்த ஊடகத்திற்குள் செல்கிறதோ ரெண்டாவது ஊடகம் n2 என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா, அது வந்து அடர் மிகுதியான ஊடகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த விலகல் எங்கே ஏற்படுது பாருங்க. இந்த விலகல் கதிர் வந்து படுகதிரின் திசைக்கு செல்லாமல் செங்குத்து கோட்டை நோக்கி விலகி செல்கிறது. அப்போ விலகு கோணம் என்பது விலகு கதிருக்கும் செங்குத்து கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் விலகு கோணம். அந்த விலகு கோணத்தின் மதிப்பு இரண்டாவது ஊடகம் அடர்வு மிக்கதாக இருக்கும் பட்சத்தில், if n2 is greater than n1 இருந்தால் விலகு கோணமானது படுகோணத்தை விட குறைவாக இருக்கும். இந்த ஒளி விலகலினால் ஏற்படக்கூடிய விலகு கோணம் என்ன இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படுகோணம் என்பது அதிகம், அடர் மிகு ஊடகம் இரண்டாவது ஊடகமாக இருந்தால் விலகு கோணம் என்பது குறைவாக இருக்க முடியும். அதனால் திசை மாற்ற கோணம் என்பது d = I - r. ஒட்டுமொத்தமாக ஒரு படக்கூடிய கதிர் ஏறக்குறைய 90% எதிரொலிப்பு அடைவதையும், இன்னொரு 10% இன்னொரு ஊடகத்தால் உட்கவரப்படுவதையும் இந்த படத்தில் வந்து ஒரே படத்தில் எதிரொலிப்பையும் ஒளிவிலகலையும் ஒருங்கே வந்து மிக அழகாக வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. படக்கூடிய கதிர் ஒரு பகுதி எதிரொலிக்கக்கூடியது, எதிரொலிப்பு கதிர் ஏற்படுத்தக்கூடிய கோணமும் படுகோணமும் சமம். அதனால் 2 ஐன்னு போட்டிருக்கு. அடர்மிகு ஊடகம் இரண்டாவது ஊடகமாக இருக்கும் பட்சத்தில் விலகு கோணம் படுகோணத்தை விட குறைவு என்பதை உங்களுக்கு வந்து r ஸ்மால் r என்பது தெரிவிக்கிறது. இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக எதிரொலிப்பும் ஒளிவிலகல் நிகழ்வையும் வந்து அருமையாக பார்ப்பதற்கான ஒரு அழகான படம் வந்திருக்கு. அடுத்தபடியாக முப்பட்டக பொருளின் ஒளிவிலகல் எண்ணுக்கான கோவையை ஸ்னெல் விதியிலிருந்து பெறுவது எளிமையாக இருக்கும். சரி, முப்பட்டகம்னா என்ன அப்படிங்கிறது முப்பட்டகம் அனைவரும் பார்த்துருப்போம். அந்த முப்பட்டகம் 3 சமதள பக்கங்களால் ஆன ஒளி ஊடுருவும் ஊடகமாகும். அதில் 2 ஒளி விளக்கு தளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 ஒளிவிளக்கு தளங்கள் வந்து 2 பக்கங்களாகவும், அடிப்பகுதி என்பது கொஞ்சம் சொரசொரப்பாகும். அந்த ஒளிவிளக்கு தளங்கள் பளபளப்பாக இருக்கும், அடிப்பகுதி கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். இதுதான் இவை இணைக்கக்கூடியது தான் ஒரு முப்பட்டகம். இதில் பளபளக்கப்பட்ட 2 விளக்கு முகங்கள் இணைந்து ஒரு கோணத்தை ஏற்படுத்துகிறது.
அதுதான் முப்பட்டகத்தின் கோணம். அதுக்கு இன்னொரு பேர் உச்சி கோணம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை விளக்கு கோணம் என்றும் கூறலாம். ஒரு முப்பட்டகத்துடைய ஒரு டைமென்ஷனல் வியூ அழகாக இருக்குது. 2 ஒளிவிளக்கு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் முப்பட்டகத்தின் கோணம் ஏ, கேபிட்டல் ஏ. இப்பொழுது இந்த ஒரே படத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு படக்கூடிய கதிர், படுகதிர் PQ என்பது முப்பட்டகத்தின் முதல் விலகு பரப்பு AB மீது படும்பொழுது என்ன நிகழ்கிறது? படக்கூடிய கதிர் அப்படின்னு ஒரு தளத்தில் பட்ட உடனே நம்ம உடனடியாக அதனுடைய பாதையை தெரிந்து கொள்வதற்காக ஒரு செங்குத்து கோடு வரைய வேண்டும். அதில் வந்து QN என்ற ஒரு செங்குத்து கோடு படக்கூடிய கதிர் அந்த விலகு பரப்பின் வழியே செல்லும் பொழுது அந்த விளக்கு தளத்திற்கு செங்குத்தாக ஒரு கோடு வந்து வரையப்படுகிறது. அதை Q1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்பொழுது படுகதிர் செங்குத்து கோட்டுடன் ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்பது I1. இது முதல் விலகு பரப்பினால் ஏற்படக்கூடிய படுகோணம் I1. இப்போ என்ன நடக்கு? அது நேராக PQவிலிருந்து PQM நோக்கி சென்றிருக்க வேண்டும். ஆனால் ஊடகம் மாறுது. PQ என்ற கதிர் வரக்கூடிய அந்த ஊடகம் வந்து காற்றில் இருக்கு. அடுத்தல முப்பட்டகம் என்பது கண்ணாடி. அப்போ ஊடகம் மாறுபடுகிறது. முதல்ல அடர் குறைந்த ஊடகம், அப்புறம் அடர் மிகுதியான ஊடகம். அடர் மிகுதியான ஊடகத்திற்கு செல்லக்கூடிய கதிர் வந்து கண்டிப்பாக விலகல் அடையும். அந்த விலகலடைந்த கதிர் வந்து ஏற்படுத்தக்கூடிய கோணம் கோணத்தை காட்டிலும் குறைவாக இருக்கும். அடர் குறைந்த ஊடகத்திலிருந்து அடர் மிகுதியான ஊடகத்திற்கு செல்லும் பொழுது படுகதிரின் திசையிலிருந்து விலகி செங்குத்து கோட்டை நோக்கி செல்கிறது. அந்த கதிர், விலகிய கதிர் வந்து QR. படத்தில் QR என்பது விலகு கதிர். அந்த விலகு கதிருக்கும் செங்குத்து கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் r1. இது வந்து விலகு கோணம். முதல் விலகு பரப்பை பொறுத்த வரைக்கும் படுகோணம் I1, விலகு கோணம் R1. இந்த கதிர் ரெண்டாவது விலகு பரப்பு AC அப்ரோச் பண்ணும்போது, அதில் படும்பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய கோணம், அங்கே ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம், NR என்ற ஒரு செங்குத்து கோடு. அந்த செங்குத்து கோட்டுடன் அந்த கதிர் ஏற்படுத்தக்கூடிய கோணம் படுகோணம் R2. அந்த கதிர் நேரே சென்றிருக்க வேண்டும். ஏறக்குறைய அந்த கதிரை பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் BCக்கு இணையாக ஏறக்குறைய இணையாக சென்று கொண்டிருக்கும். அந்த திசையில் போகிறது மீண்டும் காற்றில் செல்லும் பொழுது அங்கிருந்து விலகுகிறது. அடர் மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறைந்த ஊடகத்திற்குள் செல்கிறது. RS என்ற கதிராக செல்கிறது. அப்போ அந்த கதிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எமர்ஜென்ட் ரே அப்படின்னு சொல்கிறோம், வெளியேறு கதிர். அது ரெண்டாவது செங்குத்து கோடு போடுறோம்ல, AC என்ற பரப்பிற்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு NR, அதனுடன் ஒரு கோணத்தை ஏற்படுத்துகிறது. அந்த கோணம் R2வை ரெண்டாவது விலகு பரப்பு AC இனால் அதில் படக்கூடிய கோணம் கதிர் ஏற்படுத்தக்கூடிய படுகோணம் R2வை கம்பேர் பண்ணும்போது அந்த வெளியேற்று கோணம் எவெஞ்சன்ட் ஆங்கிள்னு சொல்கிறோம், அல்லது அது விலகு கோணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். I2 அது R2வை விட அதிகமாக இருக்கிறது. இதுதான் படக்கூடிய கதிர் முப்பட்டகம் வழியே சென்று முப்பட்டகத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய பாதை. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, PQ என்ற படுகதிர் செல்லக்கூடிய திசையும் RS என்ற விடுகதிர் வெளியேறு கதிர் செல்லக்கூடிய திசையும் ஏற்படுத்தக்கூடிய, ரெண்டும் இணைந்தால் ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்ன? அதுதான் திசை மாற்ற கோணம் D என்பது திசை மாற்ற கோணம். அப்போ முதல் பரப்பின் படுகோணம் I1, விலகு கோணம் R1, ரெண்டாவது பரப்பு AC விலகு பரப்பின் படுகோணம் R2, விலகு கோணம் I2. திசை மாற்ற கோணம் D. அதாவது PM திசைக்கும் RS திசைக்கும் இடையே உள்ள கோணம், வெளிக்கோணம் திசை மாற்ற கோணமாகும். அப்போது இதில் வந்து முப்பட்டகத்தின் கோணம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த உச்சி கோணம்னு சொல்கிறோம்ல, ஆங்கிள் BAC என்பது முப்பட்டகத்தின் கோணம். சரி, இதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொண்டு இதன் மூலமாக இதில் ஏற்படக்கூடிய நிகழ்வின் அடிப்படையை புரிந்து கொண்டு இதன் மூலமாக முப்பட்டகத்தின் ஒளிவிலகல் எண்ணை சினல் விதியிலிருந்து
பெறுவது. அப்போ ஸ்னெல் விதியை நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோம், நமக்கு ஐடியா இருக்குது. மியூ ஈக்குவல் டு sin i பை sin r. அப்போ படுகோணத்தின் சைனுக்கும் விளைவு கோணத்தின் சைனுக்கும் உள்ள விகிதம். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? படுகோணத்தின் சைன் i கண்டுபிடிக்கணும், விளைவு கோணத்தின் சைன் sin r r கண்டுபிடிக்கணும். அவன் படுகோணமும் விளைவு கோணமும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தில் I1 என்பது முதல் விளைவு முகத்தில் விழும் கதிருக்கான படுகோணம், R என்பது முதல் விலகு முகத்தில் விழும் கதிருக்கான விளைவு கோணம், R2 என்பது இரண்டாவது விலகு பரப்பின் ஏசியில், அதாவது ஏசியில் படும் கதிருக்கான படுகோணம், I2 என்பது இரண்டாவது விலகு பரப்பின் ஏசியில் படும் கதிருக்கான விலகு கோணம் என்பதை தெளிவாக எழுதி வைத்து கொண்டு படித்தால் மிக எளிமையாக இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா, I கண்டுபிடிக்கணும், படுகோணம் I கண்டுபிடிக்கணும், விளைவு கோணம் R, ஒட்டுமொத்த விளைவு கோணம் R கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டும் கண்டுபிடிப்பதற்கு முக்கியமாக எது தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் திசை மாற்ற கோணம். அப்போ திசை மாற்ற கோணம் கண்டுபிடிக்கணும்னா ஒட்டுமொத்த படத்தை நாம் நம்முடைய வசதிக்கேற்றவாறு பொருள் சிதையாமல் ஒரு படம் பிரித்து வச்சுருக்கோம். இந்த படத்தை பாருங்கள், இதில் ஒரு சின்ன விதி பயன்படுது. வெளிக்கோணம் D என்பது ஒரு முக்கோணத்தின் உள்ளெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். உள்ளெதிர் கோணம் I1 மைனஸ் R1 என்பது என்னது? முதல் விலகு பரப்பிற்கான திசை மாற்ற கோணம். I2 மைனஸ் R2 என்பது ரெண்டாவது விலகு பரப்பிற்கான திசை மாற்ற கோணம். அப்போ டியோட மதிப்பு திசை மாற்ற கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். ஆங்கிள் QER என்பது வெளிக்கோணம். தட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் EQR ப்ளஸ் ஆங்கிள் ERQ. இதில் டியோட மதிப்பு D இஸ் ஈக்குவல் டு D1ஓட மதிப்பு I1 மைனஸ் R1, D2ஓட மதிப்பு I2 மைனஸ் R2. ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஒட்டுமொத்தமாக D இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 மைனஸ் ஆஃப் R1 ப்ளஸ் R2. அப்போ திசை மாற்ற கோணம் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது அந்த மெயின் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் AAQNR என்பது நாற்கரம். ஆரம்பத்தில் திசை மாற்ற கோணம் வேணும்னா ஒரு முக்கோணத்தை பார்த்தோம். இப்போ ஒட்டுமொத்தமாக AQNR என்ற ஒரு நாற்கரத்தை எடுத்து பாருங்கள். இப்போ எங்கே இருக்குது? நாற்கரத்தில் 4 கோணங்களும் சேர்ந்து 360 டிகிரி என்பது நமக்கு தெரியும். அதில் 2 செங்கோண முக்கோணங்கள் கிடைக்கிறது நாற்கரத்தில். அப்போ அதில் ஒரு 180 கழிச்சிட்டோன்னா 180 டிகிரி என்பது எந்த ரெண்டும் சேர்ந்தது? உச்சி கோணம் அல்லது முப்பட்டகத்தின் கோணம் A மற்றும் ஆங்கிள் QNR, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் 180 டிகிரி. இது ஒரு சமன்பாடு நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு வேண்டியது மெயின் I1 கண்டுபிடிக்கணும். இதை மனதில் வச்சுக்கிட்டே தான் ஒவ்வொரு கட்டமாக நகர்த்த வேண்டும். அப்போது ஆங்கிள் Q ப்ளஸ் ஆங்கிள் R, அதாவது A ப்ளஸ் ஆங்கிள் QNR ஈக்குவல் டு 180 டிகிரி. அடுத்த ஒரு முக்கோணம் அந்த நாற்கரத்துக்குள்ளே 2 முக்கோணங்களை நம்ம ஒரு முக்கோணத்தை டீல் பண்ணிட்டோம். இன்னொரு முக்கோணம் என்ன இருக்குது? QRN அல்லது QNR. இந்த முக்கோணங்கள் நமக்கு தெரியும். 3 கோணங்களும் சேர்ந்து 180 டிகிரி. அதில் நமக்கு 2 கோணங்கள் R1 R2 இருக்குது, இன்னொன்று QNR. 3ம் சேர்ந்து 180 டிகிரி இருக்கும். அப்போ R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் ஆங்கிள் QNR ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது 2 சமன்பாட்டிலையும் வலது பக்கம் 180 டிகிரி இருக்குது. அப்போ இடது பக்கமும் அந்த சமன்பாடுகள் இடது பக்கமும் சமம். அந்த 2 இடது பக்கங்களையும் சமன்படுத்தும் பொழுது நமக்கு ஆங்கிள் QNR காமனாக இருக்குது, கேன்சல் ஆயிரும். அப்போ R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு A என்று கிடைக்கிறது. அடுத்ததாக D இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 மைனஸ் A. இதிலிருந்து A ப்ளஸ் D ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2. திசை மாற்ற கோணம் D இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 மைனஸ் A. அதில் நமக்கு என்ன வேணும்? ஸ்னெல் விதியில் படுகோணத்தின் சைனுக்கும். அப்போ படுகோணம் வேணுங்கிறதுனால I1 ப்ளஸ் I2 என்பதை அதான் கண்டுபிடிக்கணும். I1 ப்ளஸ் I2 ஈக்குவல் டு A ப்ளஸ் D. அப்போ நமக்கு என்ன ரிசல்ட்லாம் கிடச்சிருக்கு? R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு A, I1 ப்ளஸ் I2 ஈக்குவல் டு A ப்ளஸ் D. இப்போ இந்த கோணங்கள் படுகோணங்கள் 2 இருக்குது, விளைவு கோணங்கள் 2 இருக்குது. நமக்கு தொகுபயனாக படுகோணம் வேணும். அதற்காக நம்ம ஒரு வரைபடத்திலிருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட சிறும திசை மாற்ற கோணத்தில் படுகோணங்கள் சமமாக இருக்கும். அது எந்த
திசை மாற்ற கோணம் என்பதை வந்து அறிந்து கொள்வதற்காக வரைபடத்தை நீங்கள் வந்து உற்று நோக்க வேண்டும். அதில் எக்ஸ் அச்சில் வந்து படுகோணமும் ஒய் அச்சில் வந்து திசை மாற்ற கோணமும் குறிப்பிடப்பட்டு அதற்குரிய அளவுகள் குறிக்கப்பட்டு நமக்கு வந்து ஒரு வரைபடம் கிடைச்சிருக்கு. அந்த வரைபடத்தில் படுகோணம் அதிகரிக்க அதிகரிக்க முதல்ல இருக்கும் பொழுது திசை மாற்ற கோணம் அதிகமாக இருக்கும். படுகோணம் அதிகரிக்க அதிகரிக்க திசை மாற்ற கோணம் குறைந்து கொண்டே வரும். ஒரு குறிப்பிட்ட ஒரு திசை மாற்ற கோணத்திலிருந்து ஒரு அதற்கு குத்தாக ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு வந்து 2 படுகோணங்கள் கிடைக்கும், I1 I2ன்னு கிடைக்கும். அந்த படுகோணத்தை மேலும் அதிகரிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட படுகோணத்தின் போது நம்ம வந்து அதற்குரிய திசை மாற்ற கோணம் பார்க்குறீங்களா, அந்த திசை மாற்றம் கேபிட்டல் டி. அந்த திசை மாற்ற கோணத்தின் போது படுகோணம் அதுக்கு நீங்கள் திசை மாற்ற கோணத்திலிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைந்தால் கிடைக்கக்கூடியது படுகோணம் 1 தான் இருக்கும், 2 இருக்காது. அந்த திசை மாற்ற கோணம் தான் சிறும திசை மாற்ற கோணம் கேபிட்டல் டி. இது வரைக்கும் ஸ்மால் டின்னு பார்த்தோம், இப்போ கேபிட்டல் டி சிறும திசை மாற்ற கோணம். சிறும திசை மாற்ற கோணத்தின் போது படுகோணங்கள் வெவ்வேறு கிடையாது, 2ம் 1 தான். I1 ஈக்குவல் டு I2. அதே மாதிரி R1 ஈக்குவல் டு R2. இந்த சிறும திசை மாற்ற நிலையில் அந்த விலகு கதிர் முப்பட்டத்திற்குள்ள விலகிய கதிரானது அடிப்பகுதிக்கு அடிப்பக்கத்திற்கு இணையாக இருக்கும். அந்த கதிர்கள் படுகதிரும் விடுகதிரும் சமச்சீராக இருக்கும். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, R1 + R2 ஈக்குவல் டு ஏன்னு பார்த்தோம். இப்போ R1 R2 சேம்னால 2R ஈக்குவல் டு ஏ, R ஈக்குவல் டு A/2. I கண்டுபிடிக்கணும். ஐக்கு என்னது, I1 + I2 ஈக்குவல் டு A + கேபிட்டல் டி. சிறும திசை மாற்ற கோணம்னு சொல்லும் போதே ஸ்மால் டி கேபிட்டல் டி ஆயிரும், A + கேபிட்டல் டி. அப்போ I ஈக்குவல் டு A + D/2. இப்போ நமக்கு தேவையான I என்ற மதிப்பும் கிடைச்சிட்டு சைனில் ஆரும் கிடைச்சிட்டு அந்த IR மதிப்புகளை இங்கே கிடைத்த மதிப்புகளை ஸ்னெல் விதியில் வந்து நீங்கள் பிரதியிட்டால் N இஸ் ஈக்குவல் டு sin I by sin R. sin of I என்பது A + D/2, sin of R ஈக்குவல் டு A/2. ஸோ sin A + D/2 by sin A/2. அப்போ இதிலிருந்து ஒளிவிலகல் எண்ணை நம்ம எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி எளிதாக்க முடிந்தது அப்படின்னா, ஒரு முழுமையான படத்தில் நமக்கு தேவையானவற்றை பெறுவதற்காக அடிப்படை கணித விதிகளை பயன்படுத்தி அந்த படங்களை சிறு சிறு தொகுப்பாக பிரித்து அறியும் பொழுது, அதை படிக்கும் பொழுது, விதிகளை அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது நிறப்பிரிகையை பயன்படுத்தி பிரிதிறன் அல்லது நிறப்பிரிகை கோவையை வருவிக்கும் முறை. இது வந்து முப்பட்டகத்தின் ஒளிவிலகல் எண் அதனை ஒட்டிய ஒரு பகுதி. அந்த ஒளிவிலகல் எண்ணுக்கான கோவையிலிருந்து பெறக்கூடிய ஒரு காரணி என்பது தான் அந்த பிரிகை திறன் என்பது. இதற்கு அடிப்படையான நிகழ்வு என்பது என்ன அப்படின்னு சொன்னால் நிறப்பிரிகை. நிறப்பிரிகைன்னா என்னது, வெள்ளொளியானது ஒரு முப்பட்டக பருப்பொருளின் வழியாக செல்லும் பொழுது அது 7 நிறங்களாக விஜிஆர்னு சொல்கிறோம், சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா என்ற அந்த ஒளி தொகுப்பு, அதுக்கு தான் சொல்கிறோம் நிறமாலைன்னு சொல்கிறோம். படுகதிர் வந்து விலகுது, மீண்டும் விலகுது, அது வெவ்வேறு நிறங்களுக்கு வெவ்வேறு விளக்கத்தை கொடுக்கிறது, வெவ்வேறு நிறங்களுக்கு வெவ்வேறு திசை மாற்ற கோணங்களை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் சிகப்பை பொறுத்த வரைக்கும் வேகமாக போகும் ஒரு ஊடகத்தின் வழியாக செல்லும்போது. அதனால் வேகமாக ஒரு எதிர்காற்றில் வேகமாக போனால் விளக்கம் கம்மியாக தான் இருக்கும், மெதுவாக போனால் விளக்கம் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படை தான் இங்கே ஊதா நிறக்கதிர் வந்து அதிக விளக்கத்தை ஏற்படுகிறது. அதனால் திசை மாற்ற கோணம் ஊதாவுக்கு இறுதி நிறத்திற்கு அதிகமாகவும் சிவப்பு நிறத்திற்கு குறைவாகவும் இருக்கும். இதை அப்போ அதில் வந்து எக்ஸ்ட்ரீம் கலர்ஸ் ஏற்படுத்தக்கூடிய திசை மாற்ற கோணங்கள் அவற்றுக்கிடையான வேறுபாடு தான் கோண நிறப்பிரிகை. இப்போ நிறப்பிரிகை திறன் வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு ஃபார்முலா வந்து நிறப்பிரிகை திறன் ஒமேகா என்பது கோண நிறப்பிரிகைக்கும் சராசரி அலைநீளத்தின் திசை மாற்ற கோணத்திற்கும். கோண நிறப்பிரிகை என்பதும் ஒரு திசை மாற்ற கோண வேறுபாடு தான், அது வேற ஒன்றும் நினைக்கக்கூடாது. கோண நிறப்பிரிகை என்பது அந்த விஜிஆர் அந்த நிறமாலை தொகுப்பின் முதல் மற்றும் இறுதி நிறங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய திசை மாற்ற கோணங்களுக்கிடையான வேறுபாடு. அதில் அதிகமாக உள்ள திசைவேக மாறுபாடு டெல்டா வி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, குறைந்த திசை மாற்ற கோணம் சிவப்பு நிறத்திற்கு டெல்டா ஆர் என்று வைத்துக்கொண்டால் டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர் என்பது கோண நிறப்பிரிகை. அதற்கும் சராசரி அலைநீளத்தின் திசை மாற்ற கோணம் டெல்டா என்று எடுத்துக்கொண்டால் அதற்கும் உள்ள விகிதம் என்பதுதான் நிறப்பிரிகை திறன். அதனுடைய மதிப்பு எப்படி முடியும்
எப்படி எதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒளிவிலகல் எண், அந்த ஊதா மற்றும் சிவப்பு நிறங்களின் ஒளிவிலகல் எண்களின் மாறுபாட்டிற்கும் சராசரி கதிரின் ஒளிவிலகல் எண் -1 என்பதற்கும் உள்ள விகிதமாக இருக்க வேண்டும். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு டெல்டா பி மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு என்பி மைனஸ் என்ஆர் பை n-1 என்று நிரூபணமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனை நோக்கி நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். முப்பட்டகத்தின் கோணம் A என்பது மிகச்சிறிய அளவில் இருக்கும் பொழுது அது சிறுகோண முப்பட்டகம்னு சொல்லலாம். அந்த முப்பட்டக கோணம் சிறியதாக இருக்கும் பொழுது திசைமாற்ற கோணமும் சிறியதாக இருக்கும். அதனால் கேபிட்டல் டி என்பதை டெல்டா என்ற ஒரு குறியீட்டினால் நம்ம வந்து குறிக்கலாம். அதனால் அந்த ஒளிவிலகல் எண் நம்ம வந்து வருவிச்சிருக்கோம்ல, டெரைவ் பண்ணியிருக்கோம்ல, அந்த சமன்பாடு என்பது எப்படி மாற்றமடைகிறது அப்படின்னு சொன்னால், எண் ஒளிவிலகல் எண் என்பது sin of a plus delta by 2 by sin a by 2 என்று மாற்றமடைகிறது. எப்பொழுது sin of தீட்டா இல்லை தீட்டாவோட மதிப்பு மிக குறைவாக இருக்கிறதோ அப்பொழுது சைன் தீட்டாவை தீட்டான்னு போட்டுக்கலாம். இங்கே முப்பட்டகத்தின் கோணம் சிறுமம்னு சொல்லிட்டோம், அதனை சார்ந்து உள்ள திசைமாற்ற கோணமும் சிறுமம்னு சொல்லிட்டோம். அப்போ சைன் ஆஃப் தீட்டா a plus delta by 2ஐ a plus delta by 2 என்றும் சைன் ஆஃப் a by 2வை a by 2ன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ஒளிவிலகல் எண் ஈக்குவல் டு a plus delta by 2 by a by 2. இதில் 2 கேன்சல் ஆயிரும். இதை குறுக்கு பெருக்கல் போடும் பொழுது n a இஸ் ஈக்குவல் டு a plus டெல்டா. இப்போ a எல்லாம் இடது பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா a காமனாக இருக்கும். ஸோ a இன்ட்டு n-1 இன்ட்டு a, n-1 இன்ட்டு a இஸ் ஈக்குவல் டு டெல்டா. சராசரி அலைநீளத்தின் திசை மாற்ற கோணம் டெல்டா ஈக்குவல் டு n-1 இன்ட்டு a. அப்போ வந்து உடனே என்ன சொல்லிடுவோம், சார் சிவப்பு நிற கதிருக்கு திசை மாற்ற கோணம் என்ன, டெல்டா ஆர்னு வச்சுக்கலாம். ஊதா நிறத்தின் திசை மாற்ற கோணம் டெல்டா வின்னு வச்சுக்கலாம். எது அதிகம், குறைந்த வேகம் கொண்டது தான் அதிகமாக திசை மாற்றம் அடையும். டெல்டா வி அதிகம், டெல்டா ஆர் குறைவு. இப்போ ரெண்டுக்குள்ள வேறுபாடு, ரெண்டு கதிருக்கு இடையே உள்ள வேறுபாடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர். இதுதான் கோண நிறப்பிரிகை. இதற்கும் சராசரி அலைநீளத்தின் திசை மாற்ற கோணத்துக்குள்ள வேறுபாடு தான் ஒமேகான்னு பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் ஊதா ஒளிக்கு டெல்டா வியோட மதிப்பு n சஃபிக்ஸ் b மைனஸ் 1 இன்ட்டு a. அதே மாதிரி சிவப்பு ஒளிக்கு டெல்டா ஆர் ஈக்குவல் டு n சஃபிக்ஸ் ஆர் மைனஸ் 1 இன்ட்டு a. இப்போ நமக்கு என்ன வேணும், திசை மாற்ற கோணம் டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர். டெல்டா விக்கு மதிப்பு தெரியும், டெல்டா ஆருக்கு தெரியும். ரெண்டு இதையும் பிரதியிட்டு வெறும் கழித்தல் தான். என்ன கிடைக்கி, nb மைனஸ் nr இன்ட்டு a. இது கோண நிறப்பிரிகைக்கு சமமான மதிப்பு. இது சராசரி கதிரின் திசை மாற்ற கோண மதிப்பு டெல்டா ஈக்குவல் டு n-1. இந்த ரெண்டுக்கு உள்ள விகிதம் என்பது தான் நிறப்பிரிகை திறன். அப்போ என்ன செய்யணும், டெல்டா பி மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா ஈக்குவல் டு என்பி மைனஸ் என்ஆர் இன்ட்டு ஏ பை n-1 இன்ட்டு ஏ. ஏ கேன்சல் ஆகும். அப்போ டெல்டா வி மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா ஈக்குவல் டு என்பி மைனஸ் என்ஆர் பை n-1 என்ற நிறப்பிரிகை திறனுக்கான கோவையை இவ்வளோ எளிதாக நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நம்முடைய பயணமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படை அதற்கு தேவையான விதிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து நிறப்பிரிகை திறனுடைய மதிப்பு கோவை வந்து நமக்கு எளிதாக அதை வருவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு. இதே போல் ஒவ்வொரு பாடப்பகுதிக்கும் நீங்கள் வந்து அதை நோக்கும் பொழுது அடிப்படை விதிகளையும் அந்த பட விளக்கத்தையும் வரைபட விளக்கத்தையும் புரிந்து கொண்டால் எந்த ஒரு வினாவாக இருந்தாலும் எளிமையாக்கி படிப்பது திண்ணம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.